السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஓதுவோம். 3 நாட்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவில் நாம் எந்த விடயங்களை கேட்கின்றோமோ அதனை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். 3 நாட்களுக்குள் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அல் குர்ஆனினுடைய 59வது அத்தியாயத்தின் 22வது வசனம். இதனுடைய பொருளை பாருங்கள். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மிகவும் விரைவாக நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலருடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருந்த ஒரு துஆ தான் இந்த துஆ. ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ, பொக்கிஷமான ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.